ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் மாவு அரைச்சி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக ரொம்ப ரொம்ப குறைவான நேரத்தில் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இந்த முறுக்கை நீங்களும் செய்யலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த முறுக்கு ரெசிப்பியை மாவு எதுவும் அரைக்காமல் வீட்டில் எப்படி சிம்பிளாக இந்த தீபாவளிக்கு செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரமா இது போல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துட்டு இந்த ஜல்லடையில் சேர்த்து பொட்டுக்கடல மாவை நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. எதுக்காக இந்த பொட்டுக்கடல மாவை நம்ம ஜலிச்சுட்டு சேர்க்குறோன்னா, எவ்வளோதான் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக பவுடர் பண்ணி அரைச்சிட்டு சேர்த்தாலுமே இதில் சின்ன சின்ன கப்பிகளும் தூசிகளும் இருக்க தான் செய்யும். நல்லா சலிச்சுட்டு சேர்க்கறதுனால இந்த பொட்டுக்கடல மாவும் முறுக்குக்கு நல்ல சுத்தமான மாவாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ மாவை சலிச்சு எடுத்தாச்சு. அதில் அந்த சின்ன சின்ன கப்பிகள் இருக்கக்கூடியது பாருங்கள், சின்ன சின்ன கட்டிகளாக அந்த ஜல்லடையில் தங்கி இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நம்ம சலிச்சுட்டு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் இது கூடவே இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடல மாவு சேர்த்ததுக்கு 3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். இந்த அரிசி மாவை பொறுத்தளவில் நான் கடையில் வாங்கின பேக்கெட் அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். கடையில் வாங்கி சேர்க்குற இந்த அரிசி மாவு முறுக்கு நல்லா மொறுன்னு வருமானு உங்களுக்கு சந்தேகமே வேணாம். ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடல மாவுக்கு 3 கப் அளவுக்கு அரிசி மாவு, பேக்கெட் அரிசி மாவு கடையில் வாங்கி சேர்த்து செஞ்சு பாருங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்ல மொறுன்னு கிறிஸ்பியான முறுக்கை இந்த தீபாவளிக்கு வீட்டிலே சிம்பிளான மெத்தடில் செய்யலாம். இப்போ அரிசி மாவையும் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இது கடைகளில் வாங்கின மாவுங்கிறதுனால பாருங்கள், எந்த ஒரு கப்பியுமே இல்லை. மாவு நல்லா சுத்தமான மாவாக இருக்குது. வேலை உங்களுக்கு முறுக்கு வந்து நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வருமானு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, நான் சொன்ன அளவுகளை விட நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே மாவுகளை அளந்து போட்டு ஒரு தடவை முறுக்கை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். அடுத்தடுத்த தீபாவளிக்கும் இதே போல் தான் நீங்கள் கண்டிப்பாக முறுக்கு செய்வீங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கங்க. இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பட்டர் கண்டிப்பாக இந்த மாவில் சேர்த்துக்கங்க. அந்த பட்டர் சேர்க்கும்போது தான் முறுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா மாவை நல்லா கலந்து விட்டுட்டு கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள். அப்போது மாவு இந்த மாதிரி வரணும். அப்போ தான் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பட்டர் சேர்த்து நல்லா மாவில் கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்கும் போது அந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். தண்ணி சேர்க்குறதுக்கு நல்லா மாவெல்லாம் ஒதுக்கிட்டு நடுவில் இந்த மாதிரி குழி மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம கை போட்டு இந்த மாவை பிசைய முடியாது. ஃபஸ்ட்டு கரண்டி போட்டே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே போல் ஃபஸ்ட்டு அதிகமான தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம மாவை நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு சரியான பதத்தில் மாவை பிசைஞ்சு எடுக்க முடியும். ரொம்ப அதிகமான கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மாவை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்த உடனே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கரண்டி போட்டு இந்த மாவை நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்குங்க. இந்த மாதிரி மாவை செட் பண்ணும்போது ஈக்குவலாக எல்லா பக்கமும் மாவு ஒரே மாதிரி செட்டாகி வரணும். அப்போது நம்ம நல்லா சூடான தண்ணி சேர்த்து தான் இந்த மாவை கலந்தெடுத்து வச்சுருக்கோம். அதனால் மாவு நல்லா சூடாக இருக்கும். அதனால் இந்த மாவு எல்லாமே நல்லா அந்த சூட்டிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும். அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியை நல்லா சூடாக நம்ம கொதிக்க வச்சு சேர்த்ததுனால மாவு இன்னுமே நமக்கு சூடாக தான் இருக்குது. நல்லா சுட தண்ணி சேர்த்ததுனால மாவு வந்து இப்போவே ஓரளவுக்கு நல்லா வெந்தது மாதிரி சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதனால் மாவை கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை கை போட்டு பிசைகிறதுனால
ரொம்ப அதிகமான சூட்லையெல்லாம் தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் வெது வெதுப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கை பொறுத்து இந்த மாவை பிசைஞ்சு விட முடியும். அதே போல் வெது வெதுப்பான தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா இந்த முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் முறுக்கு வந்து நமக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ மாவை ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக முறுக்கு செய்யக்கூடிய அச்சை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டார் சைஸில் தான் முறுக்கு செஞ்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்காக அந்த பிளேட்டை தான் இந்த அச்சில் போட்டிருக்கேன். இப்போ இந்த அச்சுக்குள்ளே எவ்வளோ மாவு சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு மாவை கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த அச்சில் சேர்த்துருங்க. அப்புறமா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அச்சில் மாவையும் சேர்த்தாச்சு. இப்போ முறுக்கு எப்படி ஈஸியாக பிழிகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ப்ளைனாக இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அழகாக பிழிஞ்சு விட்டுருங்க. முறுக்கை பிழிஞ்ச உடனே இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க, இல்லைன்னா முறுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இந்த பிளேட்லேருந்து கையில் எவ்வளோ அழகாக நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்கள். அதே போல் தான் திரும்பவும் எண்ணெயில் போடுறதுமே கையிலேருந்து ஈஸியாக போட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு எண்ணெயில் கை வச்சு போடுறதுக்கு சிரமமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் செஞ்சுட்டு அப்படியே பிளேட்டை கூட நீங்கள் லைட்டாக திருப்பினீங்கனாலே அந்த முறுக்கு வந்து அழகாக எண்ணெயில் விழுந்துடும். இன்னொரு முறுக்கும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த அச்சுலேருந்து ரவுண்டாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும். அதே போல் முறுக்கை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக அந்த எண்டை மட்டும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இந்த முறுக்கு வந்து பிரிஞ்சுட்டு வர ஆரம்பிக்கும். லைட்டாக ஒட்டி விட்டுட்டோன்னா நல்லா முறுக்கில் வந்து செட் ஆகிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பிளேட்லேருந்து கையில் லைட்டாக இந்த மாதிரி போட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மாவு அரைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஏற்கனவே நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் கை வச்சே தான் முறுக்கு சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக அப்படியே அழகாக சேர்த்தாச்சு. அடுத்தடுத்த முறுக்குகளையும் நான் இதே போல் சேர்த்துக்கிறேன். முறுக்கை சேர்க்கும்போது எண்ணெயை ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு வந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அப்படி இல்லாமல் எண்ணெயை ஃபஸ்ட்டே ஓவர் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா முறுக்கு சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா முறுக்கில் வெளிப்பக்கம் எல்லாமே ஈஸியாக கரிஞ்சு போயிடும், உள்ளே பார்த்திங்கன்னா வெந்து வராது. அதனால் எண்ணெயில் முறுக்கை சேர்த்ததுக்கு அப்புறமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முறுக்கை வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா திருப்பி போட்டு முறுக்கை நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சுட்டு இந்த பபிள்ஸ் எல்லாம் நிறைய வருது பார்த்திங்களா, இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி அதுக்கப்புறமா முறுக்கு வந்து நல்லா மேலே மிதந்து வெந்துட்டு இருக்குது. எண்ணெய்க்கு அடியில் போக ஆரம்பிக்கும். அதோடு நம்ம முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். இந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி வந்துருச்சுனாலே நமக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் இப்போ நான் சொன்னது மாதிரியே முன்னாடி இருந்ததை விட பபிள்ஸ் எல்லாம் எப்படி அடங்கி வந்துருச்சு, முறுக்கு எல்லாமே கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பியான முறுக்கை நல்ல மொறுன்னு இந்த தீபாவளிக்கு மாவு எதுவும் அரைக்காமலே சிம்பிளான மெத்தடில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செஞ்சு முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஸ்டார் சைஸில் உள்ள அந்த முறுக்கு அச்சில் தான் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக முறுக்கு செய்கிறது மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. இதை அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு முறுக்கை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்கள் முறுக்குக்கெல்லாம் மாவரைச்சி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளான மெத்தடில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே இந்த மாதிரி மொறுன்னு கிறிஸ்பியாக முறுக்கை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்தே தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். அதனால் தீபாவளிக்கு நான் முன்னாடியே போட்டிருக்க ஸ்வீட் ரெசிபி, கார ரெசிபி எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ரெசிப்பியை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.